உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் தூரத்துல இருந்தாலும் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு தாண்டி இருப்பேன். டெய்லி அப்பப்ப கால் பண்ணுவேன். நீ என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன். என்ன லிட்டரலி உங்க கூட இருந்தவ இன்னும் கொஞ்ச நாளைக்கு டிஜிட்டலா உங்க கூட இருக்க போறேன். அவ்வளோதான். சரி டி, டாக்டர் ஆகணும், மேல மேல படிக்கணும், இன்னும் பெரிய டாக்டர் ஆகணும். அம்பிட்டு தானா டி உன் ஆசை? நான் அதுக்கு மேல என்ன ஆசைப்படணும்? பிறவு என்னத்துக்கு டி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? கல்யாணம்னா அடுத்து குழந்தையில தானே வந்து நிக்கணும். உனக்கு ஏன்டி அந்த ஆசை இல்லாம போச்சு? குழந்தை பெத்துக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா டி? ஆசைப்பட்டு என்ன செய்ய? என்ன டி சொல்லுத? ஹே, குழந்தை பெத்துக்கிறதெல்லாம் ஒரு வரம் டி. நம்ம உசுர்ல இருந்து ஒரு குழந்தைய உருவாக்கி இந்த உலகத்துக்கு தர்றது இருக்கே, இயற்கை கொடுத்த பெரிய விஷயம். குழந்தை பெத்துக்க ஆசைப்படாத பொண்ணு யாராச்சும் இருப்பாங்களா? அப்போ உனக்கும் புள்ள பெத்துக்கணும்னு ஆசை இருக்கா? ஒண்ணு இல்ல, 4 புள்ள பெத்துக்கணும்னு ஆசை. முதல் குழந்தை ஆண் குழந்தையா பெத்துக்கணும். குட்டி சண்முகமா ரவுடி மாதிரி அவன் வளரணும். ஆனா நான் அவனை ரொம்ப பொறுப்பானவனா, நியாயமானவனா வளர்க்கணும். ஆத்தி, இது ரொம்ப பயங்கரமால இருக்கு. குட்டி சண்முகம் நடக்க ஆரம்பிச்சதும் அவனுக்கு ஒரு குட்டி வேட்டி கட்டிவிட்டு குட்டி காவடி கொடுத்து கோவிலுக்கு கொண்டு போய் முருகன் முன்னால நிக்க வைக்கணும். அடுத்து ஒரு குட்டி தேவதையை பெத்துக்கணும். அவளுக்கு சூடாமணின்னு பேர் வைக்கணும். நல்ல புத்திசாலியா ஒரு பொறுப்பானவளா அவளை வளர்க்கணும். உன்னைய மாதிரின்னு சொல்லு. எனக்கு இருக்கிற சின்ன சின்ன குறைகள் கூட இல்லாதவளா அவளை வளர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாகியா, அதுக்கப்புறம் ஒரு குட்டி சிவபாலன். நல்ல வேலை குட்டி சவுந்தர பாண்டியன்னு சொல்லாம விட்டுட்டியே. ஏய், நல்ல விஷயம் பேசுறப்ப இப்படி அடி மூட் அப்செட் பண்ணுவ. என்ன மன்னிச்சிருட்டி. மனசுக்குள்ளேயே புள்ளைய பெத்து மனசுக்குள்ளேயே அதை வளர்த்து இப்போ மனசுக்குள்ளேயே அதையெல்லாம் பூட்டி வச்சு மனசுக்குள்ளேயே வெந்து போய் கிடக்குறேன்டி. ஏய், என்ன டி இது இப்படி பொசுக்குன்னு அழுவுத? ஒரு ஆசை செத்து போனா கண்ணீர் வரதானே செய்யும். கோட்டிக்காரி மாதிரி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ என்ன இப்போ கிழவி ஆயிட்ட? உனக்கும் வயசு இருக்குல்ல, என்ன புள்ள பெத்துக்க முடியாதா என்ன? வயசு ஆகலதான், ஆனா அதே நேரம் நான் முழுசா பொண்டாட்டியாவும் ஆகலையே. இத்தனை நாள் நான் செய்யறதுதான் சரி, நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறேன்னு திமிரோட சுத்திட்டு இருந்தேன். ஆனா என் பக்கத்திலே ஒருத்தி இருந்திருக்கா. என் கூடவே வாழ்ந்த ஒருத்திக்கு என்ன வேணும், அவ ஆசை என்ன, அவ லட்சியம் என்னன்னு புரிஞ்சிக்காத முட்டாள எல்லாம் வாழ்ந்து இருந்திருக்கேன். நான் எம்பிட்டு பெரிய பாவம் பண்ணிவிட்டேன், எம்பிட்டு பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டேன் அவளுக்கு. ஆனா சொல்லுவாள்ல, இருட்டு வந்தாதான் வெளிச்சத்துடைய அருமையே தெரியும்ட்டு. இப்போ அவ போறன்னும் போதுதான் அவ அருமையே எனக்கு புரியுதுமா. ஆனா என்னத்த செய்ய, 2 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள நான் அவளுக்கு என்னத்த நல்லது செய்ய, என்ன செய்ய முடியும்? இந்த ஜென்மம் முழுக்க செஞ்ச பாவத்தை 2 நாள்ல தொடக்கணும்டா, எப்படி முடியும்? ஆனா ஒண்ணுமா, மனசார சொல்லுதே, அவளை சந்தோஷமா அமெரிக்காக்கு அனுப்பி வைக்கணும்னு ஆசைப்படுதேன். அனுப்பி வைப்பேன். அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவளை அனுப்பி வைக்கணும்னு நினைக்க செய்வேன்.
அப்படியாச்சும் என் பாவத்தை கொஞ்சமாவது கழுவலாம்ட்டுதே. ஏமைனி, அமெரிக்கா பார்க்க எப்படி இருக்கும்? நீ படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா? நல்லா இருக்கும். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்களா மைனி? அப்படி சொல்ல முடியாது. அது பணக்காரங்க நாடுதான். ஆனா அங்க ஏழைங்களும் இருக்காங்க. வீடு வாசல் இல்லாம தெருவுல திரியறவங்களும் இருக்காங்க. பிச்சைக்காரங்களையா சொல்றீங்க? இல்ல இல்ல, அவங்கள அங்க ஹோம்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. வீடற்றவர்கள். பிச்சைக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க படிக்க போற காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜா மைனி? ஆமா, ரொம்ப பெருசு. அதுவும் இந்த உலகத்திலேயே அதுதான் பெஸ்ட் காலேஜ். பெரிய பெரிய சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் எல்லாம் உருவாக்குன காலேஜ் அது. நீங்க படிக்க போற படிப்பு அங்க மட்டும் தான் இருக்கா மைனி? இங்கேயும் இருக்கு, ஆனா அங்கதான் பெஸ்ட். கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் அதே படிப்பை நம்ம ஊர்ல படிக்கலாம்ல? ஓய், நீ என்ன சொல்ல வர? என்ன அமெரிக்காக்கு போகாதன்னு சொல்ல வரியா? இல்லை, வாயை மூட்டு வர மாட்டியா? சும்மா தொடர்ந்து ஏதாச்சும் பேசிட்டே இருக்க. இப்ப எதுல தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுத? இப்ப வாயை மூட்டு வரல, உன்னை இறக்கி விட்டு போயிடுவோம் பாத்துக்க. கனி, அமெரிக்கால படிக்கிறதுக்கும் நம்ம ஊர்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னு அங்க போய் பார்த்தாதான் புரியும். ஆனா நான்லாம் அங்க போய் படிக்க முடியாது மைனி. ஏன் முடியாது? நீ ரொம்ப நல்லா படிச்சா நிச்சயம் அமெரிக்கா போய் படிக்கலாம். ஐயய்ய, எனக்கு வேண்டாம் மைனி. அது எம்பிட்டு பெரிய ஊரா இருந்தாலும் அண்ணன் இல்லாத ஊர்ல நான் இருக்க மாட்டேன். எங்க அண்ணனை விட்டுட்டு நான் எங்க போயும் படிக்க மாட்டேன். ஏய், பொண்ணுனா படிப்பு தாண்டி முக்கியம். உங்க அண்ணனும் அதாண்டி சொல்லுவான். அண்ணன் சொன்னாலும் பரவாயில்ல, நான் கேட்க மாட்டேன். எல்லாத்தையும் விட எனக்கு எங்க அண்ணன் மட்டும்தான் முக்கியம். அண்ணன் மட்டும்தான் முக்கியம். ரத்னா பாவம், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இப்படியே விட்டா கல்யாணமே வேணான்னு பிடிவாதமா இருந்துருவா. இல்லை, அது என்ன ஒரு வருஷம் கணக்கு? டேய், ஊரு முன்னாடி அவ வெங்கடேஷ விட்டு பிரிஞ்சுட்டா. ஆனா லீகலா பிரிய வேணாமா? சட்டப்படி டைவர்ஸ் வாங்கணும்ல. அவளுக்கு டைவர்ஸ் கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷம் அவகிட்ட அறிவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நாம பேசிடலாம். சண்முகம், உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? என்னண்டு? உன்கிட்ட கேட்காம நான் பாட்டுக்கு அறிவு கிட்ட பேசிட்டேன். நீ சொல்லு, உனக்கு அறிவு ஓகேவா? இல்லை, இந்த வெள்ளக்காட்டானா ஆருக்கு தான் பிடிக்காது. அப்ப எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் சண்முகம். புரியல. நான் இங்க இருந்தா ரத்னா கிட்ட திரும்ப திரும்ப பேசி அவ மனச மாத்திடுவேன். ஆனா இனி நீதானே அவ கூட இருக்க போற. அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி நீதான் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். அறிவை கல்யாணம் பண்ணிக்க அவளை சம்மதிக்க வைக்கணும். என்ன சொல்ற? இல்லை, இத நான் பாத்துக்கிட்டேன். ரத்னா கிட்ட நான் பேசுறேன். உன்னை நம்பிதான்டா நான் நிம்மதியா அங்க போய் படிக்க போறேன். இல்லை, இத பத்திலாம் ஒன்னும் கவலைப்படாத. நீ போய் உன் படிக்கிற வேலையை பாரு. இத நான் பாத்துக்கிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.